Children, today we are going to learn Social Science Term 3, second lesson, Agriculture. So in last lesson we have learned what is farming, what is agriculture, what are the types of farming and types of irrigation. Now we are going to learn important crops in Tamil Nadu. So Tamil Nadu has different types of soil, rainfall and weather across its districts. It is suitable for the production of fruits, vegetables, spice, plantation crops, flowers, medicinal and aromatic plants. Horticulture is the fastest growing sector within agriculture in India. So தமிழ்நாடுல வந்து நிறைய வகையான மண் வகைகள் இருக்குது. இங்கே வந்து மழையும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் வேறுபடுது. மழையோட அளவும் ஒரு சில இடத்துல மழை பெய்யும், ஒரு சில இடத்துல மழை பெய்யாது. ஸோ மாறி மாறி பருவநிலை மாற்றங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி வெதர் காலநிலையும் என்ன இருக்கும், ஒவ்வொரு இடத்துல குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா டைப்பும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாறுபட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னலாம் க்ராப்ஸ் வந்து க்ரோ பண்ணுவோன்னா, ஃப்ரூட்ஸ் பழங்கள், காய்கறிகள், ஸ்பைசஸ் இந்த வாசனை பொருட்களான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாமும். அடுத்து பிளான்டேஷன் க்ராப்ஸ், ஸோ காஃபி தோட்டம், தேயிலை தோட்டம், டீ எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி. ஃப்ளார்ஸ் பூக்கள், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ், ஸோ மருத்துவ குணமுள்ள வாசனையான தாவரங்களும் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, வளர்க்கப்படுறாங்க. இங்கே வந்து ஹாரிகல்ச்சர் தோட்டக்கலை மூலமாக நம்ம வந்து விவசாயத்தை வந்து வளர்க்குறாங்க. எல்லா பகுதிகளுக்கும் வேகமாக வந்து ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அக்ரிகல்ச்சர் தேவையான வசதிகள் வந்து செஞ்சு தராங்க. Paddy is grown in large areas because rice is the main staple food of the state. ஸோ இங்கே வந்து பேடினா நெல் தான் வந்து அதிகமாக விளையிறாங்க. ஏன்னா எல்லோருடைய உணவாக எது இருக்குன்னா ரைஸ் தான். ஸோ மெயின் ஸ்டாப்பிள் ஃபுட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ரைஸ், அரிசி தான் இங்கே மெயின். த பிரின்சிபல் ஃபுட் கிராப்ஸ் ஆர் ரைஸ், maize, jowar, bajra, ragi and pulses, Bengal gram, red gram, green gram, black gram and horse gram. ஸோ இங்கே வந்து என்ன பிரின்சிபல் மெயின் ஃபுட்டு என்னென்ன வகையான க்ராப்ஸ் வந்து இங்கே இருக்குன்னா, ஃபுட் க்ராப்ஸ் பார்த்திங்கன்னா ரைஸ்னால் அரிசி, ஸோ நெல். அடுத்து மைஸ்னால் கார்ன். அடுத்து ஜோவர்னாலும் சோளம் தான், கார்ன் தான். அடுத்து பஜ்ரானா கம்பு, ராகி கேழ்வரகு. அண்ட் பல்சஸ் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் என்னென்ன, பெங்கால் கிராம் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, ரெட் கிராம்னா துவரம் பருப்பு, க்ரீன் கிராம்னா பச்சை பயிர் சொல்லுவோம் இல்லையா அது, பிளாக் கிராம்னா கருப்பு உளுந்து, ஹார்ஸ் கிராம்னா கொள்ளு. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ஃபுட் க்ராப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதெல்லாம் தான் வளர்க்குறாங்க. இது ஃபுட் க்ராப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஷ் க்ராப்ஸ், பணம் ஈட்டக்கூடிய தாவரங்கள் என்னென்னலாம் வளர்க்குறாங்க. கேஷ் க்ராப்ஸ். த கேஷ் க்ராப்ஸ் இன்க்ளூட் காட்டன், சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், காஃபி, டீ, ரப்பர், கோகனட், ஜிஞ்சிலி அண்ட் சில்லிஸ். ஸோ கேஷ் க்ராப்ஸ் எதெல்லாம் வந்து நிறைய பணம் ஈட்டக்கூடிய பயிர் வகைகள் என்னென்னு பார்த்தா காட்டன் பஞ்சு, அடுத்து சுகர் கேன் கரும்பு, ஆயில் சீட்ஸ் ஸோ எண்ணெய் விதைகள். எதெல்லாம் எண்ணெய் விதைகள்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட், நம்ம வந்து வேர்க்கடலை, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதை. அப்புறம் எதெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் தயாரிக்கிறோமோ அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஆயில் சீட்ஸுன்னு சொல்லுவோம். அடுத்தது காஃபி அண்ட் டீ, காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட் பெருசாக இருக்கு இல்லையா அது. அடுத்து ரப்பர் பிளான்ட்டும் பயங்கரமாக இருக்கும். அடுத்து கோகனட் தென்னை மரம், ஜிஞ்சிலி தான் இங்கே வந்து
எள்ளுலேருந்தும் எண்ணெய் எடுப்பாங்க, அதுவும் வந்து ஆயில் சீட்ஸ்னு சொல்லிக்கலாம். அண்ட் சில்லிஸ், மிளகாய். இதுதான் கேஷ் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த கேஷ் க்ராப்ஸ் ஹியர்? காட்டன், சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், காஃபி, டீ, ரப்பர், coconut, gingerly and chilies. So next, fruit crops. எதெல்லாம் fruit crops? Mango and banana are the leading fruit crops of Tamil Nadu. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பழ வகைகள் எதெல்லாம் வளர்க்குறாங்கன்னு பார்த்தா மாம்பழம், the mango, and banana, வாழைப்பழம். The main flowers grown in Tamil Nadu are jasmine, chrysanthemum, marigold and rose. ஸோ ஜாஸ்மின்னா என்னென்ன ஃப்ளவர்ஸை வந்து வளர்க்குறாங்க? ஃப்ளவர்ஸ் வந்து ஜாஸ்மின்னா மல்லிப்பூ, கிறிசாந்தமம்னா சாமந்தி, மேரிகோல்ட்னாலும் அது வந்து துளுக்க சாமந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்து ரோஜாப்பூ. இதுதான் மெயின் ஃப்ளவர் க்ராப்ஸ். அண்ட் ஃப்ரூட் க்ராப்ஸ்னால் you should know mango and banana. கேஷ் க்ராப்ஸ்னால் காட்டன், சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், காஃபி, டீ. இதெல்லாம் வாஸ்ட்டு பெரிய அளவில் வந்து பயிர் பண்ணுறாங்களோ அதெல்லாமே என்ன, அது கேஷ் க்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஃபுட் க்ராப்ஸ்னால் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, என்னென்னலாம்? ரைஸ், மேஸ், ஜோவர், பஜ்ரா, ராகி அண்ட் பல்சஸ். ஸோ இப்போது Rice Bowl of Tamil Nadu. Tanjavur is an important agriculture center located in Kaveri Delta. It is known as the Rice Bowl of India. இங்கே தான் வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய அரிசி வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய, தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா தஞ்சாவூர் தான். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் வயல்வெளிகள் இருக்கும். ஸோ தஞ்சாவூர் இஸ் கால்ட் த ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா, அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் த ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா? ஸோ விச் ஸ்டேட்டுன்னு பார்த்தா சத்தீஸ்கர்னு சொல்கிறாங்க அண்ட் ஆந்திராவும் சொல்கிறாங்க. கிருஷ்ணா கோதாவரி டெல்டாவில் இருக்க ஆந்திர பிரதேஷ், அப்புறம் வந்து சத்தீஸ்கர், ரெண்டுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பழமையான காலத்தில் ஆந்திர பிரதேஷ் தான் வந்து இஸ் நோன் அஸ் த ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா. Cropping seasons in Tamil Nadu. ஸோ சீசன்ஸ், எந்தெந்த சீசன்ஸ்லாம் வந்து வந்து பயிர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நவரை, சொர்ணவாரி, கார், குருவை, சம்பா, தலடி. ஸோ திஸ் ஆர் த cropping seasons in Tamil Nadu. ஸோ அடுத்து Coimbatore is the largest cotton producing district in Tamil Nadu. ஸோ அதிகமாக பஞ்சு உற்பத்தி பண்ணுற மாநிலம் எதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில், மாவட்டம் எது தமிழ்நாட்டில் பார்த்தா கோயம்புத்தூர் தான். ஸோ இட் இஸ் known as the Manchester of South India. ஸோ which is known as the Manchester of South India? Coimbatore. So that's all. Already we have learned evaluation, so let us recap that. Okay, so choose the correct answer. Dash is the cultivation of crops. So which is called the cultivation of crops? Agriculture. That's right, agriculture. Next, a dash is a person who is engaged in agriculture. So who does agriculture here? Farmer. Yeah, farmer. F-A-R-M-E-R, farmer. Next, dash farming refers to the raising of animals along with crops. So it is mixed farming. Mixed farming. Dash monitors the level and nature of groundwater. Central Groundwater Board. Central Groundwater Board.
Dash is the largest cotton producing district in Tamil Nadu. Which is the largest cotton producing district in Tamil Nadu? Coimbatore. Next, match the following. Plantation farming. Plantation farming is the single cash crop. Mixed farming, rearing of animals. Commercial farming for trade. Well irrigation, it is oldest method, and subsistence farming for family consumption. Is it clear? Now true or false? Rice is the leading crop in Tamil Nadu. True. Tamil Nadu has 2 soil types. False. Drip irrigation is a type of micro irrigation system. True. Jackfruit is an example of plantation crop. False. Mango is the leading fruit crop of Tamil Nadu. True. So next, what is agriculture? So page number, first question, what is agriculture? Agriculture is the art and science of preparing the soil for cultivation, growing crops and raising livestock. So this is the first answer. What is agriculture? Next, second question. Write about farmers. Write about farmers. A farmer is a person who cultivates crops and rears animals. India is a land of farmers. It is also because land of farmers. This is enough. And farmers who cultivate in an area less than 1 hectare are called micro farmers. So write these 2 points. Okay, first one is this: a farmer is a person who cultivates crops and rears animals. India is a land of farmers, and farmers who cultivate in an area less than 1 hectare are called micro farmers. So next, third question, name the different types of farming. So what are the different types of farming? Types of farming. Subsistence farming. This is third one. Types of farming, write this, and from here you can write. Subsistence farming, commercial farming, plantation farming, and mixed farming. This is the third one. Next, what is well irrigation? Fourth one, what is well irrigation? Well irrigation has been practiced in Tamil Nadu for many generations. It is a less expensive type of irrigation. So this is fourth one. And fifth one, give a short note on Central Groundwater Board. Central Groundwater Board. Central Groundwater Board.
monitors the level and nature of groundwater. This is fifth one. So next detailed answer. Write about mixed and plantation farming. Detailed answer. Mixed and plantation farming. Mixed farming. Write the heading as mixed farming and write this. This is detailed answer 1D. First write mixed farming. Mixed farming refers to the rearing of animals along with cultivation. This type of farming is economical. Next, plantation farming. Put the heading plantation farming. 1D detailed answer. And here, plantation farming is done in an estate where a single cash crop is cultivated on a large scale. Examples: tea, coffee, and rubber. The first detail is over. Next, explain any two types of irrigation. There are 4 types of irrigation. You can write about any two. So which two you are going to write? Which one is easy for you? You can write. So if you want well irrigation, this is second D. Second detail answer. And canal irrigation, write the heading canal irrigation. This is 2D. This is 2D up to here. Any two you can write. Or if you want this, if you want to write sprinkler irrigation or drip irrigation, you can write anything. Next, third detail. Write about the important crops of Tamil Nadu. So what are the important crops? So write it as food crops. Heading, give the heading food crops. 30. You can write the name of food crops. The principal food crops are this. Okay. 3D. Next, cash crops. Write the heading cash crops and write this one. And next is fruit crop. Fruit crops. And then flowers. So if you write the heading, it will be neat. So from here 3D and this one. You can just write the heading and name of the plants that grow there. If it is food crops, you can write rice, maize, jowar, bajra, ragi and pulses like this. And for cash crops, you can write cotton, sugarcane, oilseeds, coffee, tea, rubber, coconut, gingerly and chilies. Fruit crops, mango and banana. Flowers, jasmine, chrysanthemum, marigold and rose. You can write only this alone. You can just write the name of the crop. It is clear, children? Thank you for watching.